மெட்ரோ படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவர் கதை எழுத தெரியல தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ரைட்டிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த பிளாட்டில் வந்து அந்த ஹீரோ அதை ப்ரோட்டகனிஸ்ட்டு என்ன ஒரு பெசலை மாட்டுறாரு, அது என்ன பிரேமஸ் அப்படிங்கிறது தான் அவர் போகணும். இதில் பிளாட் என்ன எடுத்துருக்காருன்னா தங்க மீன்கள் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சூர்யாவுக்கு தான் தெரியுது. அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சூர்யா வந்து கேட்குறாரு, இவர் சொல்லாமல் இருக்காரு. இவங்க எல்லாமே வந்து ரவுடிசம்ல இருக்கக்கூடிய ஆட்கள். சப்ளாட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து சூர்யாவை லவ் பண்றாங்க. ஆனா நீ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போகக்கூடாது, சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு சீன் என்ன வச்சிருக்காங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து கொல்றதுக்கு சூர்யா அப்பா போறாரு. ஒரு செகண்ட் தவறினாலும் பூஜா ஹெக்டே வந்து கொண்டு இருப்பாரு. இவர் காப்பாத்துறங்கிற பேர்ல அவர் கையை வந்து வெட்டிடுறாரு. ஸோ ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா பூஜா ஹெக்டே உயிரோட இருந்துருக்க மாட்டாங்க. நீ ஏன் வந்து சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி பூஜா ஹெக்டே கோச்சிட்டு போயிடுவாங்க. பாதி படம் வந்து ஆக்சுவலா கிட்டத்தட்ட எண்ட் வரைக்குமே அந்த லவ் மேட்டர் தான் வந்து ஒரு மெயின் பேஸா போயிட்டு இருக்கு. சைட்ல ஃபுல்லா ஆக்ஷன் இருந்தாலுமே இது ஒரு மெயின் பேஸா போயிட்டு இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சுத்தமா சரியில்லாத போது நம்மளால அந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நீங்க இந்த சீனெல்லாம் மறந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலுமே சுத்தமா உட்கார முடியல. கங்குவாக்கு அப்புறம் இது சூர்யாவுக்கு ஒரு பிரேக் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா கங்குவா கூட வந்து கம்பேர் பண்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. எப்படி வந்து கோட்டு படத்துல வந்து விஜய் வந்து துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கொடுத்தாரோ, அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணாருன்னா சூர்யா வந்து துப்பாக்கி பிடிங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் சூர்யா துப்பாக்கி கொடுக்குற மாதிரி வச்சுட்டாரு. அநேகமா இந்த மாதிரி இன்னொரு படம் 2 படம் எடுத்தாருன்னா இனிமேல் தியேட்டருக்கு ரிலீஸை சூர்யால கொடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுவாரு. டெக்னிக்கல் நல்லா இருக்கு. டெக்னிக்கலா எந்த ஒரே இல்லை. பெரிய படம், மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் எல்லாம் பிரில்லியண்டா இருக்கு. பெரிய கனிமா சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனிமா சாங் நம்ம வெளியில பார்க்கும்போது சூர்யா சரியா டான்ஸ் ஆடுறது மாதிரி தெரிஞ்சிருக்கோம். பட் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள வந்து ஒரு டென்ஷன்ல அங்க வந்து ஆடுவாரு. ஸோ அதனால அது வந்து கதைக்குள்ள நல்லா மிங்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. கனிமால ரொம்ப பெரிய டான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. பட் அந்த ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கதைக்குள்ளதான் அந்த பாட்டு டிராவல் ஆகுது. டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய கிரௌட் எல்லாம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் டைரக்டர் வந்து ஒரு பெரிய எஃபர்ட்லாம் எடுத்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. அந்த சைட்லாம் ரெட்ரோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அந்த காலத்துல நடக்கக்கூடிய கதை அவ்வளோதான். மற்றபடி ரெட்ரோங்கிறதுக்கும் வேற ரொம்ப கமர்ஷியலான வேல்யூலாம் கிடையாது. கொஞ்சம் முந்தைய காலத்துல நடக்குது. யாருக்கு இல்ல பூஜா கிட்ட நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப மெயின் கேரக்டர். ஏன்னா லவ் போர்ஷன் தான் ரொம்ப மெயினா இருக்கு. அவங்க அந்த ஷார்ட்ல இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு பின்னாடி நிறைய விஷயம் பண்றாரு. அவங்களுக்கு ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. அவங்க நல்ல ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அது எனக்கு என்னமோ அவர் சூர்யா வந்து இந்த ஹீரோயின் எல்லாம் தொட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணிட்டு அவர் சேனா பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படின்னா சுத்தமா தொடாமலாம் இல்ல, தொடர்ந்து ஏதோ ஒரு 1-2 ஷாட் தவிர்க்க முடியாத ஷாட் தொடுறாரு. அது நேச்சுரலா இல்ல. அவர் முன்னாடி எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் நேச்சுரலா பண்ணிருப்பார்ல, அதெல்லாம் அவரு அது அவங்க பர்சனலா ஜோதிகா ஏதாவது சொல்றாங்களா இல்ல இவராட்டே எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. பட் இவர் வந்து ரொம்ப ஃப்ரீனஸா வந்து ஹீரோயின்ஸ் கூட பழக மாட்டேங்கிறாரு. ஐட்டம் சாங் ஸ்ரீயா கூட ஆடி இருக்காரு. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டலா இருக்கு. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு 2 அடி கேப் போட்டுட்டு இவர் ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டெப் வைக்கிறாரு, அவங்க ஒரு ஸ்டெப் பேக் போறாங்க, அவங்க ஃப்ரண்ட்ல வராங்க, இவங்க ஒரு ஸ்டெப் பேக் போறாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த கேப்புங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா இல்ல நீங்க அந்த கேப் வைக்கிறீங்கன்னா எதுக்கு நீங்க ஐட்டம் சாங் வைக்கிறீங்க? வைக்காமே போலாமே. அது சாங் என்ன கேட்குதோ அது நீங்க கொடுக்கணும். இல்ல பொண்ணுங்களை தொடக்கூடாதுன்னா ஏன் நடிக்கிறீங்க? ஒரு படம் நீங்க ஒரு ஹீரோவா நீங்க பண்ணணும்னா அந்த விஷயம் நீங்க எதனா பண்ணுமோ அது பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா நீங்க நடிக்காம போங்க, இல்ல அதுக்கேற்ற ஒரு கதை எடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. இது எடுக்கணும் உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே ஆவரேஜ் தான். யாரையும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் படம் பாருங்கன்னு சொல்லி. சூர்யா ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அங்கங்க விசில் அடிக்கிற மாதிரி சூர்யாவோட பில்டப் எல்லாம் அங்கங்க படம் ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கே தவிர அவங்களாலுமே வந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியல. இல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவரோட நீங்க கங்குவாவோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்தாலுமே உங்களுக்கு வந்து படம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறது தான் என்னோட கருத்து. படம் உண்மையை சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. நான் சீரியஸாகவே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டைரக்ஷன் போது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஜானர், ஒரு கனெக்டிவிட்டி எப்பவுமே இருக்கும் அவர்கிட்ட. அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இன்க்ளூட் பண்ணி மெயினாக அந்த ஒரு பில்டை கொண்டுட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அவர் ஒரு கேங்ஸ்டராக ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. 2வது லவ் ட்ராக் அதிகமாக போகுது. அந்த லவ்வை கம்மி பண்ணியிருக்கலாமோ? சம்மந்தமே இல்லாத லவ்வாக இருக்குது. அதாவது என்ன
நீ லவ் கொடுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுல இருந்து தான் ஜானர் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பேர்ல அதை ஒன்று கிட்டத்தட்ட இன்டர்வல் தாண்டியுமே இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லவ் ட்ராக் லவ் லவ் லவ்னு போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் கனெக்ட் ஆகல. ரெண்டாவது ஒரு அகதியை காட்டுறாங்க, அட்லீஸ்ட் அதையாவது ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மெயினாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய நிறைய லேக் இருக்கு செகண்ட் ஹாஃப். அதாவது எப்படின்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருந்தது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த இன்டர்வலோட டைட்டில் சூப்பர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்பாரு. அந்த லெவல்ல வேற லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தேன். டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் செகண்ட் ஹாஃப். அது கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஸ்டோரியிலுமே எனக்கு என்னன்னா இதுதான் கதை அப்படின்னா நீங்க அதை தானே மெயினா கொண்டுட்டு போயிருக்கணும். அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. கடைசி வரைக்கும் கதையோட ஃபேஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. 10க்கு சீரியஸ்லி நான் எப்போவுமே 7 கொடுப்பேன். ஆனால் இந்த வட்டம் ஒரு கார்த்தி சுப்ராஜ் சாருக்காக தான் அந்த 7மே. இல்லைன்னா அதுவுமே கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள் தான். சீரியஸாகவே இன்னும் கொஞ்சம் கதையை பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சூர்யா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த இடத்துல அந்த ஒரிஜினல் அவங்க என்ன நம்ம இவ்வளோதான் லெவல்னா அந்த லெவல்லே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரீமேக் சாங் ஒன்று இருந்தது, அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் சூப்பர். உங்களுக்கே ஆல்ரெடி இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு சில இடங்களில் மியூசிக் கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரினா வேற ஒரு நாட்டில் காட்டும் போது இருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஃபீல் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. அந்த அகதிகள்ங்கிற ஒரு விஷயத்த இன்னும் ஃபேஸ் பண்ணி அதிகமாக காமிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய படத்துல அகதிகளாக பார்த்துருக்கோம். அந்த ஒரு கனெக்டிவிட்டி இதுல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.